நம்மளால hex code அப்படின்ற இதை யூஸ் பண்ணியும் நம்மளால ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் hex code அப்படின்னா இங்க ஒயிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல has யூஸ் பண்ணி இப்படி அப்ளை பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்றேன் அப்படின்னா பாடியோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ எனக்கு நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஓகே, நான் கலரை போய் சேஞ்ச் பண்ணிருக்கேன். சாரி, பேக்ரவுண்ட் கலர்ல நான் இப்போ இது மாற்றுவோம். பேக்ரவுண்ட் கலர் has now பாடியோட பேக்ரவுண்ட் கலர் இப்போ எனக்கு ஒயிட்ல சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ எனக்கு ரெட் கலர்ல வேணும் அப்படின்னு சொன்னா இங்க ரெட் டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ரெட் டெக்ஸ்ட்டுக்கு ஹெக்ஸ் கோட் எப்படி அப்ளை பண்ணணும்னா has ff மற்றதுக்கெல்லாம் 00 இப்போ அப்ளை பண்ணிட்டோம்னா இது இட் வில் பி ரெட். பாத்தீங்கன்னா ரெட்ல இருக்கும். எனக்கு ரெட் வேணாம், இங்க ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 00 ff 00 இப்படி அப்ளை பண்ற மூலமா ஓகே இது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, நமக்கு ரெட் வேணும் அப்படின்னா ஓகே லாஸ்ட்ல நமக்கு FF அப்படின்னு அப்ளை பண்ற மூலமா நமக்கு ப்ளூ கலர் கிடைக்கும். ஓகே, எனக்கு ப்ளூ இல்லாம கிரீன் வேணும்னா நமக்கு இந்த FFன்றத நடுவில் இருக்கும்போது இன் பிட்வீன் இருக்கிறது கிரீன் கலர். இப்படி நம்மளால கிட்டத்தட்ட thousands ஆஃப் கலர்ஸ் இருக்கு ஹெக்ஸ் கோட் மூலமாவே நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். பட் இங்க ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்றத நமக்கு ரொம்ப அவசியமா தெரிஞ்சிருக்கணும். ஏன் இதை வச்சுதான் நம்ம RGB அப்படின்னு சொல்லி கலர் வேல்யூஸ் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போவோம். ஸோ ஹெக்ஸ் கோட் மூலமாகவும் நம்மளால கலர் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நம்ம கலர்ஸை ஹெக்ஸ் கோட் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம RGB யூஸ் பண்ணியும் நம்மளால கலர்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RGB இப்போ 255 இப்படி அப்ளை பண்ற மூலமா நமக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த மூணுமே 0 அப்படின்னு நம்ம கொடுக்கற மூலமா நம்ம இதை பிளாக் கலர்ல சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்மளால இப்படி சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஒரு RGB யூஸ் பண்ணி எப்படி கலர் மிக்ஸ் பண்றது அப்படின்னா RGB இப்போ இங்க ரெட் கலர் அப்படின்னா 255,0,0 இப்படி கொடுக்குற மூலமா நமக்கு ரெட் கலர்ல நமக்கு கேட் போட்டோ அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். இதே இது எனக்கு வந்து கிரீன் கலர்ல வேணும் அப்படின்னா 0,255 இப்படின்னு சொன்னப்போ நமக்கு கிரீன் கலர்ல இன்னும் டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு ப்ளூ கலர்ல வேணும் அப்படின்னா இப்போ எனக்கு ப்ளூ கலர்ல டிஸ்பிளே ஆகும். இப்படிதான் நம்ம RGB கலர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளால அப்ளை பண்ண முடியும்.